பார்த்த பிறகு, உங்களுடைய வேகத்தை பார்க்க பிறகு, உங்களுடைய உணர்வுகளை பார்த்த பிறகு கண்டிப்பாக அண்ணன் மணி அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்க போறது உறுதி. அதை முடிவு செஞ்சிட்டீங்களா? நிச்சயமா முடிவு பண்ணிட்டீங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம் கேட்கல? நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணில் ரெண்டே தான் தெரியணும். வாக்கு பெட்டியில 3ஆவது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் மணி அவருடைய பேர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். பட்டன்ல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தொடர்ந்து வேட்டு வச்சிட்டு இருக்காரு. நாம அப்பப்ப அவருக்கு வேட்டு வச்சாதான் அவருக்கு புரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை என்ன, தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு. அப்பதான் அவருக்கு புரிய வைக்கணும். அதற்கான தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே போல நம்முடைய கழக வேட்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களுக்காக நான் தெருவா பிரச்சாரம் பண்ணேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 72,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிங்க. உங்களுடைய குரலாக அவர் தொடர்ந்து அங்க எதிர்விச்சிட்டார். இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் திரு மணி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மணி அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். இனிமே அடுத்த 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நீ போட்டுக்கோண்ண, இல்ல நீங்க போட்டுக்கோங்க, இல்ல நீ போட்டுக்கோண்ண. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் திரு மணி அவர்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அவர் அடுத்த 10 நாட்கள் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்துல இந்த தர்மபுரி தொகுதியில லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல, போன முறை 72,000 வாக்கு வித்தியாசத்துல செந்தில்குமாரை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை வழக்கறிஞர் மணி அவர்களை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? நீ சொல்லிட்டு போயிருவ. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு மணி அவர்களை நம்ம ஜெயிக்க வச்சாகணும், நம்முடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. அப்பவும் நம்ம வெற்றி பெற்றோம். மக்கள், தருமபுரி மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சீங்க. உங்களாலதான் வெற்றி. போன முறை செந்தில்குமார் வெற்றி பெற்றாருன்னா இங்க வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தோழர்கள், இவங்க அத்தனை பேருமே காரணம், பொதுமக்கள்லாம் காரணம். இந்த முறை நம்முடைய எதிராளிகள்லாம் பிரிஞ்சு வராங்க. ஆனா இந்த முறை நாம குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். செய்வீங்களா? நீங்க நல்லா சொல்லுவீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் தடங்காம் சுப்பிரமணியம் அவர்கள் கழக வேட்பாளரா தலைவர் அவர்கள் நிப்பாட்டினாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். இன்னும் சொல்ல போனா நீங்க ஏமாந்துட்டீங்க. மறுபடியும் ஒரு முறை ஏமாறாதீங்க. இந்த முறை சட்டமன்ற வேட்பாளர் இல்லைனா கூட நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.